ஆண்டவருடைய அற்புத திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான பாஸ்டர் அவர்கள், பாஸ்டர் அம்மா அவர்கள், பிள்ளைகள், இங்கே நம்மோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிற அன்பான போதகர்கள், சபை மக்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இரவு வேளையில உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும், அதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 11:26. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 11:26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று என்று நாம் பார்க்கின்றோம். இந்த காலையில உங்களோடு பேசின ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இரவு பொழுதிலும் ஆண்டவர் பேசுவார் என்று நான் எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு நிற்கிறேன். இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை நாம் வாசிக்கும் போது தீர்க்க தரிசனங்களால் செய்து முடிக்க முடியாத அல்லது தீர்க்க தரிசனங்களால் மனிதனுடைய மனதை மாற்ற முடியாமல் போன போது தேவனுடைய தாசனாகிய எஸ்ரா மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மேடையை போட்டு வேதவசனத்தை தெளிவாக போதிக்க ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் ஜனங்களுக்குள்ளே மாற்றங்கள் உண்டானது. எசாயா, எரேமியா, எசேக்கியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஓதியா, யோனா, மீகா, நாகூம், அபகுக், செபனியா, ஆகாய், சகரியா, மல்கியா எல்லாரும் ட்ரை பண்ணினாங்க. தீர்க்க தரிசனங்களை உரைத்து இந்த பிள்ளை மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அவங்களால முடியாமல் போய்விட்டது. கடைசியா என்ன செய்கிறார் என்றால், எஸ்ரா மரத்தால் செய்யப்பட்ட மேடையை தயார் பண்ணி தீர்க்க தரிசனத்தினால மக்களை நம்ம ரெடி பண்ண முடியாது, போதிக்கிறதுனால தான் மக்களை நல்வழிப்படுத்த முடியும் என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள் என்று நான் பார்க்கிறேன். தேவ வசனத்துக்கு அவ்வளவு தூரம் மனிதனுடைய இருதயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. C.H. ஸ்பர்ஜன் என்று ஒரு பெரிய பாஸ்டர் இருந்தார். அவர் இப்போது என்ன சொல்றாங்கன்னா, பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ், பிரசங்கிகளின் இளவரசன் என்று அழைக்கிறார்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஊழியக்காரர். அவருடைய சர்ச்சில் 6000 பேர் ஒவ்வொரு சண்டே ஆராதனைக்காக வந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய பிரசங்கத்தை கேட்ட மக்கள் கதறி அழுதார்கள். காலையில ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னே 300 பேர் சர்ச்சில் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஜெபம் பண்ணி வந்தாங்க. ஒரு கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் அந்த சர்வீஸ்ல பங்கெடுக்கிறதுக்கு போனாங்களாம் இங்கிலாந்துல. சர்ச் அடைபட்டு இருக்கிறது. அப்ப செக்யூரிட்டி கார்ட்ட கேட்டாங்களா, இன்னைக்கு சர்வீஸ் கிடையாதா? சர்வீஸ் உண்டையா, டைம் ஆகல, இப்ப இன்னொரு சர்வீஸ் நடந்துட்டு இருக்குது, வாங்க உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கூட்டிட்டு போனாரு செக்யூரிட்டி கார்டு. போனா சர்ச்சினுடைய அண்டர் கிரவுண்ட்ல 300 விசுவாசிகள் ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸ்பர்ஜன் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. செக்யூரிட்டி கார்டு கல்லூரியில இருந்து வந்த மாணவர்களுக்கு சொன்னாரா, that is the heating apparatus of this church. இந்த சபையை சூடாக்குகிற வெப்பமாக்குற கருவி அதோ முழங்காலில் நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னார். Praise the Lord. Hallelujah. அவரே ஒரு தடவை ஒரு மேடையிலே பேச இருந்தார். ஆண்டவருடைய வசனத்துக்கு இருக்கிற சக்தியை நீங்கள் பாருங்கள். அந்த மீட்டிங்ல அவர் பேச வேண்டும். அது எங்க அமைச்சிருக்கிறாங்கன்னா, லண்டன் மாநகர்ல கிறிஸ்டல் பேலஸ் என்ற இடத்துல அமைத்திருக்கிறாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிச்சிட்டு போன் பண்ணாங்க, சார் இந்த PA சிஸ்டம் எல்லாம் அமைச்சிருக்கிறோம், உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமா என்ன செக் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. நாளைக்கு பேசணும். முந்தின நாள் மேடையை பரிசோதிக்க வந்தார் ஸ்பர்ஜன். வந்த உடனே அவருடைய கையில மைக்க கொடுத்தாங்க. பொதுவா மீட்டிங் தொடங்குறதுக்கு முன்னே மைக்கெல்லாம் செக் பண்றதுக்கு நம்மள என்ன செய்யறோம்னா, ஹலோ 1 2 3, ஹலோ பிரைஸ் லார்ட், ஹலோ 2 3 1, ஹலோ மைக் டெஸ்டிங், இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் பைபிள்ல உள்ள ஒரு வசனத்தை சொன்னார். 1 தீமோத்தேயு 1:15 அவர்
மைக்க வாங்கிட்டு சொன்னான், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். மைக் செட் எல்லாம் நல்லா இருக்குது, ஓகே தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டார். 20 வருஷம் தாண்டி நடுராத்திரி இவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. 20 வருஷம் தாண்டி, ஐயா வாங்க உங்களை பார்க்கணும், உங்களை பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு. அவருக்கு ஒரு ஆசை. சரி, இன்னைக்கு நைட்டு ஒரு ஆத்மாவை ஆண்டவர் தர போறாரு. எந்த இடம் இருந்தாலும் சரி, எந்த வயதினராக இருந்தாலும் சரி, அவர் போயிட்டார். போனா ஒரு நோயாளி மரணத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார். ஒருத்தர் கேட்டாரா, நீங்க எதுக்கையா கூப்பிட்டீங்க அப்படின்னு. அவர் சொன்னாராம், ஐயா நீங்க 20 வருஷத்துக்கு முன்னே லண்டன் மாநகர்ல கிறிஸ்டல் பேலஸ்ல நீங்க அடுத்த நாள் பேச இருந்தீங்க. மேடை அலங்கார வேலையை நான் செய்து கொண்டிருந்தேன். மைக்க வாங்கி செக் பண்ணுகிற நேரத்துல பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி என்று நீங்கள் சொன்னீங்களே, அந்த நேரத்தில் அந்த வசனத்தை கேட்ட நான் ரட்சிக்கப்பட்டேன். மரிக்கிறதுக்கு முன்னே உங்களுக்கு நன்றி செலுத்தணும்னு நினைச்சேன். அதுதான் நீ இன்னைக்கு கூப்பிட்டேன். இந்த கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படு. நாங்கள் பேசுகிற ஆண்டவருடைய வசனம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். உள்ளதான் வர வேண்டும் என்றில்லை. எங்கேயாவது இந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்கிற ஆட்களுடைய உள்ளத்துல ஆண்டவராகிய கர்த்தர் பெரிய மாற்றத்தை இந்த ராத்திரியிலே கட்டளையிடுவார். விஷயத்திற்கு ஒரு அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 11:26. முதலாக அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ன பெயர் வழங்கிட்டு. நான் கேட்கிறேன், ஏற்கனவே காலையில சொன்னேன், நான் ஒரு ஆசிரியர், நான் பிரசங்கியார் அல்ல. அதனால நல்லா கவனியுங்கள். அப்போ அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 11:26 தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிட்டு. சரி, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் 30 வருட சரித்திரம் இருக்கிறது. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 11:26 தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிட்டு. அதுவரை இயேசுவை பின்பற்றினவர்களை எப்படி அழைத்தார்கள் சொல்லுங்க பாப்போம். என்னன்னு கூட்டாங்க? உங்களுக்கு இருக்கிற ஐடியாவை சொல்லுங்க. அதுவரை அவங்களை இயேசப்பாவை பின்பற்றின பிள்ளைகளை என்ன என்று அழைத்தார்கள்? சீஷர்கள். சரி, வேற என்ன சொல்லி கூட்டாங்க? என்ன சொன்னாங்க? சரி, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1:16 படி இயேசு கிறிஸ்துவினுடைய இயேசுவை பின்பற்றினவர்களை சகோதரர்கள் என்று அழைத்தார்கள். இரண்டாவது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2:47 இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்று அழைத்தார்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 6:1 இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை சீஷர்கள் என்று அழைத்தார்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 9:2 படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை அந்த மார்க்கத்தார் என்று அழைத்தார்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 9:13 படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை பரிசுத்தவான்கள் என்று அழைத்தார்கள். ஆறாவதாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை விசுவாசிகள் என்று அழைத்தார்கள். ஏழாவதாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால யாரும் ஒரு நாள்ல கிறிஸ்தவன் ஆக முடியாது. இவ்வளவு 6 பெயர்களை வாங்கினார்கள். அதற்கு பிறகு 7ஆவதாக அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அப்போ இப்போது இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களா? உண்மை கிறிஸ்தவர்களா? எங்க ஊர்ல ஒரு அப்பம் இருக்கிறது, அதை நெய்யப்பான்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? சென்டர் வந்து உயர்ந்திருக்கும், அந்த 4 பக்கம் ஃபிளாட்டா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு அப்பம் என்னன்னு சொல்லுவீங்க? பணியாரம் என்ன சொல்லுவீங்களா? ஓகே, அதை நெய்யப்பான்னு சொல்லுவாங்க. நீங்க இதுக்கு ஏன் நெய்யப்பான்னு பேர் வந்தது? இதுக்கு ஏன் நெய்யப்பான்னு பேர் வந்தது? அதை எதுல செய்வாங்க? நெய்யில போடுவாங்க. சரியா? சர்க்கரை அல்லது கருப்பட்டி எல்லாம் சேர்த்து மாவை குழைச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை என்ன செய்வாங்கன்னா நெய்யில சுடுவாங்க. அதனால இதுக்கு என்ன பேரு? நெய்யப்பம். இப்ப நெய்யப்பம் இருக்குது. ஆனா இப்ப இது என்ன எண்ணெயில செய்யப்படுகிறது? பாமாயில்ல செய்யப்படுகிறது. ஆனா இப்ப அதுக்கு என்ன பேரு? இப்ப நெய்ய வந்தா, ஆனா நெய்க்கும் இதுக்கும் என்ன இல்லை? சம்பந்தமே கிடையாது. சரியா? அது
அது நெய்யப்பன்னு இப்போது பேர் இருக்குது. ஆனா உண்மையிலே அது பாமாயிலை செய்யப்பட்ட அப்பம். இன்னைக்கு நிறைய பேரை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவுக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். நம்ம பெயர் போடுகிறோம் பிள்ளைங்களுக்கு. ஒரு இந்துன்னா அந்த பெயரை கேட்கும் போது தெரிகிறது இது ஹிந்து. ஒரு முஸ்லீம் என்றால் அவருடைய பெயரை கேட்கும் போது தெரிகிறது இது முஸ்லீம் என்று. ஆனா கிறிஸ்தவனுடைய பெயரை கேட்டால் கிறிஸ்தவன் என்று இப்பொழுது தெரியாது. கிறிஸ்தவுக்கும் இவருடைய பெயருக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப எப்படி பெயர் போடுறாங்க தெரியுமா? கேரளாவில் ஒரு ஸ்டைல் இருக்குது பேர் போடுறது. 5 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா 1 2 3 4 5. இது நம்ம ஊர்ல எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல போடுறாங்க. 3 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அனீஷ் பினீஷ் பினிஷ் முடிஞ்சது. இது இல்லைன்னு என்னென்ன பேர் போடுறாங்க. இந்த பேருக்கு என்ன பொருள்னு கேட்டா அவங்களுக்கே தெரியாது என்னுடைய பொருள் என்னன்னு தெரியாது. இது இன்னொரு ஸ்டைல் இருக்கிறது பேர் போடுறதுக்கு. அப்பா பேர்ல பாதி, அப்பா பேர்ல பாதி, அம்மா பேர்ல பாதி. இப்போ மேரி கிறிஸ்டோபர்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. அப்போ குழந்தை பிறந்தது, பிள்ளைக்கு பேர் போடணும். அப்போ அவரு பேரு கிறிஸ்டோபர், அது மேரி. அப்போ அது சொல்லிச்சான் என் பேருடைய முதல் பகுதியை போடணும். அது சரி, என் பேருடைய முதல் பகுதியை 2வது சேர்த்துக்கலாம் அப்படின்னு. அப்ப மேரி மா, அவரு கிறிஸ்டோபர் கிரீ. இப்ப பிள்ளைக்கு பேரு மாக்ரி. என்னன்னு யோசிக்கிறது இல்லை. நம்ம பேர் போடுறோம், பேருக்கு ஏதாவது பொருள் இருக்கிறதா, இந்த பேருடைய பேருக்கு ஏதாவது பொருள் இருக்கிறதான்னு பார்க்கறது இல்லை. பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தம் இல்லாத காலம். கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு காலத்துல இன்றைக்கு நாம் வந்திருக்கின்றோம். நாம் எல்லாம் சொல்லுகிறோம் நான் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறோம். ஆனா கிறிஸ்துவுக்கு நமக்கு சம்பந்தம் அல்ல. நான் பிரசங்கம் பண்ணினதுனால நான் போதகராக முடியாது. ஒரு கிறிஸ்தவ பெயர் போட்டதுனால நான் கிறிஸ்தவனாக நான் மாற முடியாது. பிரசங்கிக்கிறது ரொம்ப எளிது. ஆனா பிரசங்கிக்கிறது படி வாழ்ந்து காட்டுவது ரொம்ப கஷ்டம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எத்தனை பேரு நம்ம கேட்ட இன்னைக்கு ராத்திரி கேட்ட சத்தியத்தின்படி நான் வாழ விரும்புறேன்னு சொல்றீங்க? சொல்லுவீங்களா? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நாம் கேட்ட சத்தியத்தின்படி வாழ கற்றுக்கொள்வோமாக. ஒரு பிரதர் வந்து ஒரு சண்டே ஒரு சர்ச்சில் எப்படி பிரசங்கம் பண்றதுக்கு போவார். பிரசங்கத்துக்கும் செயல்களுக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும். பாருங்க, பிரசங்கத்துக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். இங்க இருக்கிறவங்க கூட சிலர் இடத்துல வசனத்தை கேட்டா மடை திறந்த தண்ணி மாதிரி பேசக்கூடிய அந்த அறிவு நமக்கு இருக்கிறது. சிலருங்களை ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப அறிவு வேத வசனத்துல எந்த சர்ச்சில் போனாலும் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. சில நேரங்களில் அறிவு இருமாப்பை உண்டாகும். கேட்கிறோம், நிறைய கேட்கிறோம், அந்த சம்பந்தம் இல்லாம இருக்கும். ஒரு பிரதர் ஒய்ஃப் கிட்ட வீட்டுக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போக சொன்னாரா, என்னை பார்த்தாலும் சர்வீஸ்ல தலையில் முக்காடு இடா போடாம தான் நீ உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்க்கிறேன். பாரு, பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, தாழ்மையை காட்டுவதற்காக தலையில் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். அவளுக்கு மடை திறந்த தண்ணி மாதிரி வசனத்தை பேச தெரியும். அது சொன்னாலாம், எங்க தலையில் முக்காடிட வேண்டியது நாங்கள் அல்ல, நீங்கள் தான் போட வேண்டும். யார் போடணுமா? கணவன், புருஷன் தான் போடணுமா? அப்ப இவர் வந்து பார்க்கிறாரு, கணவன் தலையில் முக்காடிட வேண்டும் என்று பைபிள்ல எங்க எழுதி இருக்குது? எப்படி அது? அவளுக்கு வசனம் நல்லா தெரியும். சொன்னாலாம், ஒவ்வொரு ஸ்திரீக்கும் புருஷன் தலையாக இருக்கிறான். பைபிள்ல இருக்கா இல்லையா? புருஷன் யாரு? தலை. அப்ப முக்காடு எங்க இடணும்? எங்க போடணுமா? அங்க புருஷன் தலையில போடணும். இந்த அறிவினால ஏதாவது புண்ணியம் உண்டா? இந்த அறிவினால ஏதாவது பயன் உண்டா? அறிவு இருமாப்பை உண்டாக்கும். சிலருக்கு வசனம் தெரியும், அவர்களுக்கு இருமாப்பை அவர்களுக்கு உண்டாக்குறது. அவர்கள் பேசுகிறதற்கும் செய்கிறதற்கும் சம்பந்தமே இல்லை. எல்லாரும் கன்வென்ஷன் வைக்கிறாங்க, எது மீட்டிங் வைக்கிறாங்க. நோக்கம் என்ன? நோக்கம் வேற ஒன்றுமல்ல, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நான் இன்னைக்கு இரவு சொல்லுகிறேன், வெளியே இருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க அறிந்த வசனத்தின்படி செய்தா போதும். இந்த ஊரில் உள்ள அத்தனை பேர் இந்த சர்ச்சைக்கு வந்துடலாம்.
Praise the Lord. Praise the Lord. இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் அறிந்த சத்தியத்தின்படி வாழ்ந்தா போதும். நீங்க மதத்தை ஒண்ணு மாற்ற வேண்டாம். அவர்கள் ஓடி இந்த சர்ச்சுக்குள்ள இந்த வருஷத்துல அவங்க வர போறாங்க. அதைத்தான் இன்னைக்கு இரவிலே நான் பேச போகிறேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதனால நாம் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, இப்படி செய்கிறவர்களாய் இருப்போம். பேசுறதுக்கும் செய்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. இங்க பாருங்க, என்ன இங்க நல்லா கவனிங்க. இதுதானே நான் சொல்றேன். பஞ்ச பாண்டவர்கள் கட்டிலினுடைய கால் மாதிரி 3. என்ன சொன்னேன்? பஞ்ச பாண்டவர்கள் கட்டிலின் கால் மாதிரி 3. என்ன குழப்பான்னு சொல்லுங்களா? பஞ்ச பாண்டவர்கள், பஞ்சநாதனே 5. பஞ்ச பாண்டவர்கள் கட்டிலின் கால் மாதிரி. கட்டிலுக்கு எத்தனை கால்? 4. 3. நான் பேசுறதுக்கு இதுக்கு சம்பந்தம் உண்டா? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கா? இதான் கிறிஸ்தவன். அதான் கிறிஸ்தவன். பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே இல்லை. பஞ்ச பாண்டவர்கள் கட்டிலினுடைய கால் மாதிரி 3. நான் காட்டுறேன் பாருங்க, இது 2. சரியா? ஒவ்வொன்னா குறைச்சிட்டேன். பாண்டவர்கள் 5, கட்டிலின் கால் மாதிரி, அதுல 1 குறைச்சிட்டு 3 சொல்றேன். காட்டுறது 2. இப்படியே கிறிஸ்தவர்கள் இலைமறை காய் மாதிரி இல்லாமல் வாழுகிற காரணத்தினால் திருச்சபைகளிலே புதுசா யாரும் வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைப்பாடு மாற வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. நம்ம வாழ்க்கையை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் இந்த சர்ச்சுக்கு வர வேண்டும். ஒரு பிரசங்கியார் ஒவ்வொரு ஒரு பிலீவர் அவர் வந்து ஒரு சண்டே ஒரு சர்ச்சுக்கு போவார். ஒரு சர்ச்சுக்கு போகும்போது அதை பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்றது ஈஸிங்க. சாத்தான விட்டா நாம் பிரசங்கம் பண்றதை விட பண்ணுவோம். அது எளிது. அவர் என்ன பிரசங்கம் பண்ணாருன்னா, திருடக்கூடாது. ஓகே, திருடக்கூடாது. பிரசங்கம் முடிந்துட்டு வெளியே வரும்போது ஒரு சகோதரி அதுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்னும் போகலையா? இல்ல. நீங்க மத்தியானம் எங்க சாப்பிடுவீங்க? நான் வீட்டுக்கு போயிடுவேன். இல்லை. என் வீட்டில் சாப்பிடுறதில் ஏதாவது ஆட்சேபனை உண்டா? இல்லை. பக்கத்துல தான் வீடு இருக்குது. போனேன். போய் வீட்டுல உட்கார்ந்தா சாப்பாடு கொடுக்கிற மாதிரி இருக்குது, கொடுக்காத மாதிரி இருக்குது. கேட்டாங்க, என்ன சிஸ்டர் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு காலையில நான் சர்வீஸுக்கு வீட்டுல இருந்து கிளம்பும் போது பக்கத்து வீட்டு கோழி என் காம்பவுண்டுக்குள்ள வந்தது. மீன் வெட்டுற கத்தி எடுத்து எறிஞ்சேன். கழுத்து அறுபட்டு துண்டாகி விழுந்தது. எனக்கு அதை அடக்கம் செய்யறதுக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா உடனே சர்வீஸுக்கு போனோம். தூக்கி பக்கத்து காம்பவுண்ட்ல போட்டேன்னா நான் தான் கொண்டேன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அதை கறி வச்சேன். அதை கறியாக சமைச்சு வச்சுட்டு வந்தேன். அந்த கறியை சாப்பிடுகிறதில் உங்களுக்கு ஆட்சேபனை உண்டா என்று கேட்டார். இவருக்கு இப்பதான் வந்து திருடக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. என்ன செய்யணும்னு தெரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சு சொல்றானா, யோசித்துட்டு சொன்னாரா, கேட்டாரா, சிஸ்டர் அந்த கோழிக்கறி வைக்கிற நேரத்துல அதுல போட்ட மசால் யாருடையது அப்படின்னு கேட்டான். அப்பா அந்த அம்மா சொன்னாங்களா, மசால் நான் காசு கொடுத்து வாங்கினேன், கோழி தான் பக்கத்து வீட்டுல உள்ளது. உடனே அப்படின்னா எனக்கு கோழி வேண்டாம், எனக்கு என்ன போதும், அந்த குழம்பு அந்த சால் மாத்திரம் போதும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, ஒரு பெரிய பாத்திரத்துல எடுத்துக்கொண்டு வந்தாங்க. இந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, கோழி கறி விடக்கூடாது, எது மட்டும் வரணும், சமையல் மாத்திரம் வரணும். அந்த கோழி கறியை வந்து தடை செய்யறாங்க ஸ்பூனை வச்சு. அதையும் மீறி 3 பெரிய பீஸ் விழுந்துட்டு சாப்பாடுல. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, எஸ்கியூஸ் மீ பிரதர், மன்னிச்சுக்கிறத. மன்னிக்க ஒண்ணும் இல்லை, அது தேவ சித்தம், அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. ஹலோ, புரிந்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். திருடக்கூடாது என்று பிரசங்கிக்கிறது எளிது, அது எளிதான காரியம். ஆனா திருடாமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதனால நம்ம ஊர்ல ஏங்க கிறிஸ்டியானிட்டி வளரல, ஏன்
திருச்சபை வளரவில்லை, சர்ச்சுக்குள்ள வருகிற ஆட்கள் எல்லாரும் வசனத்தின்படி வாழ்ந்தார்கள் என்றால் நிச்சயமாக திருச்சபை வளரத்தான் செய்யும். பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஆண்டிலே இந்த சபையில் ஆண்டவர் நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவராகிய கர்த்தர் தருவாராக என்று நான் வாழ்த்துகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்கள். நம்ம எல்லாம் மாதிரியாக வாழ்ந்தா போதும். நம்ம பார்த்து நிறைய பேர் இந்த சபைக்குள்ள இந்த வருடத்திலே வரப்போகிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம கூப்பிடாமலே நான் மாறேக்கா, அடே நான் உங்க சர்ச்சுக்கு மாறேன்னு கேட்டு அதே இந்த சர்ச்சுக்கு வர ஆண்டவர் உதவி செய்வாராக. அதுக்காக நானும் நீங்களும் என்ன செய்யணும்? ஒன்று, கிறிஸ்தவர்கள் யார்? உள்ள இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 9:6. பிரசங்கம் முடியும் போது இன்னைக்கு காலையில சொன்ன மாதிரி நான் கேட்கும் போது திரும்ப சொல்லணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? எழுதுறவங்க எழுதிக்கிடுங்க. ஒன்று, கபடத்தின் மத்தியில் குடியிருந்தாலும் கபடம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையே கிறிஸ்தவ வாழ்க்கை. எழுதிட்டீங்களா? நான் கேட்கும் போது சொல்லணும். கபடம் உள்ளவர்கள் மத்தியில் வாழ்ந்திருந்தாலும் கபடம் இல்லாமல் வாழ்பவர்களே கிறிஸ்தவர்கள். பைபிள் சொல்லுகிறது எரேமியா 9:6. கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சரி, கபடம் உள்ளவர்கள். உள்ள இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? பிலிப்பியர் 2:15-16. என்ன பேச போறேன்னா, சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கும் உள்ள இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம், அதான் நான் சொல்ல போறேன். இப்ப நிறைய இடங்கள்ல சர்ச்சில் வர ஆட்கள் அரைகுறை ஆடையோடு இப்ப சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா இடங்கள்ல ஒரு கலாச்சார யுத்தம் நடக்கிறது. போதகர்களுக்கு அது சகிக்கவே முடியல. ஒருத்தர் வருகிறார், என்னத்துக்கு விசுவாசிகளை சொல்லுகிறோம், போதகர்களே அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல தான் வராங்க. அத சட்டை போடுவாங்க, சட்டை இடுப்புக்கு மேலதான் இருக்கும், பேண்ட்ஸ் இடுப்புல இருக்காது, இங்கதான் இருக்கும். அப்ப மேடல நின்று ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடும்போது முதல் பாட்டு பாடும்போது பேண்ட்ஸ் 3 இன்ச்சு இறங்கிடும். 2வது பாட்டு பாடும்போது இன்னும் 2 இன்ச்சு கூட இறங்கிடும். 3வது பாட்டு பாடும்போது சிக்கல் தான். 40 வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாரும் சொல்றாங்க, பொருத்தனை பண்ணிடுறாங்க, ஆண்டவரே இனி இறங்காம இருந்தா அடுத்த வாரம் 100 ரூபாய் காணிக்க போடுவேன் ஆண்டவரே. சகிக்க முடியல. சபைகளில டிரஸ் போடுறதுக்கு கூட தெரியாத ஆட்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி எல்லாம் பாஸ்டர் ஏதாவது பேசினாருன்னா அவ்வளவுதான், அடுத்த வாரத்துல இருந்து இருக்க மாட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க, என்ன ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறாரு, இருதயத்தை தான் பார்க்கிறாரு அப்படின்னு. கேளுங்க, நோவாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், உள்ளையும் கீழ் பூசு வெளியையும் கீழ் பூசுன்னு சொன்னார். புரிந்தவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நீ போக வேண்டுமானால் உள்ளையும் கீழ் பூசணும், வெளியையும் நீ கீழ் பூசணும். மாதிரியாக வாழ வேண்டும். மாதிரியா வாழ்றதுக்கு பதிலாக ஒரு மாதிரியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மாதிரியாக வாழ வேண்டியவர்கள் ஒரு மாதிரியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்கிறாங்க. ஏமாந்து போகாதீர்கள். கேட்கிறேன், சிம்சோனுடைய சக்தி உள்ள இருக்குதா வெளியே இருக்குதா? நான் கேட்டது என்னன்னா, உள்ள இருந்ததா வெளியே இருந்தா? சிம்சோனுடைய ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்கிறாரா? இல்ல, அது சாத்தானுடைய உபதேசம். ஆண்டவர் உள்ளத்தை மட்டும் பார்க்கிறார், வெளியே எப்படி இருக்கலாம். இப்ப தம்பி மாரெல்லாம் ஹேர் ஸ்டைல் வெட்டிட்டு வராங்க, ஓனா இந்த தலை மாதிரி இருக்குது, இங்க எல்லாம் ஷேவ் பண்ண மாதிரி. அது கிருபையினால இங்க யாரும் இல்லாததுனால நான் கைதட்டு தம்பி மாதிரி கைதட்டு விடுறேன். நல்ல டீசெண்டா நல்ல முடியெல்லாம் வெட்டி வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பாட்டு பாடுறவங்களே சிலர் அப்படிதான் இருக்காங்க, ஓனா தலை மாதிரி தான் இருக்கும். தலையை பார்த்தாச்சுன்னா பைபிள் சொல்லுகிறது எல்லாம் தவறு, அப்படி இருக்க கூடாது. என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்கிறார், வெளியே எப்படி இருக்கலாம். இல்ல, அது சாத்தானுடைய உபதேசம். பைபிள் சொல்லுகிறது, கவனிங்க, சிம்சோனுடைய சக்தி உள்ள இருந்தா வெளியே இருந்ததா? வெளியே இருந்து. அப்ப இனி ஆயுசுல ஒரு நாள் சொல்லக்கூடாது, ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்கிறாரு. சிம்சோனுடைய தலையை சிரைத்த உடனே அவன் விலங்குகி போனான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மாவரைக்கிறவனாக அவன் மாறி போனான். அதனால நாங்க எல்லாம் பெந்தேகோஸ்காரங்க எல்லாம் நாங்க என்ன செய்வோம்னா, திருவருந்துக்கு வெள்ளை போடுவோம். நானும் நல்ல பியூர் வெள்ளை போடுவேன் திருவருந்துக்கு.
சரியா? சரி, கலர் கூட பிரச்சனை இல்லை. டீசெண்டா ட்ரெஸ் போடுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில ஆட்கள் கேட்பாங்க, ஆண்டவர் உள்ளத்தை தானே பார்க்கிறாரு. உள்ளத்தை இல்ல, உள்ளத்தை மட்டுமல்ல, ஆண்டவர் உள்ளத்தை மட்டுமல்ல, ஆண்டவர் நம்முடைய வெளி வேஷத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் கவனிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் நம்முடைய சகல காரியங்களை ஆண்டவர் பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதனால கிறிஸ்தவன் எப்படியும் வாழ முடியாது. எரேமியா 9:6 சொல்லுகிறது, நீ கபடத்தின் மத்தியில் குடியிருக்கிறாய். பிலிப்பியர் 2:15-16 சொல்லுகிறது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கபடிக்கு. சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவர்கள் கபடம் உள்ளவர்கள், சர்ச்சுக்கு உள்ளே இருக்கிறவர்கள் கபடம் அற்றவர்கள். அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுவீங்களா? சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவர்கள் கள்ளம் கபடம் உள்ளவர்கள், சர்ச்சுக்குள்ள இருக்கிறவர்கள் கபடற்றவர்கள். கபடற்றவர்களாய் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். Praise the Lord. Hallelujah. சிலர் வந்ததுல உபவாசம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, குணம் மாறாது, சுபாவம் மாறவே செய்யாது. அது அப்படியே இருக்கும். ஒரு பெரிய அகங்காரம் முகத்துல பார்த்தாலே தெரியும், பெரிய கர்வம் அவர்களிடத்துல இருக்கிறதை பார்க்க முடியும். யாக்கோபு ஆண்டவரோடு போராடினான். சில சொல்லுவாங்க, போதகர்கள் யாக்கோபு மாதிரி போராடுங்க. நான் இன்னைக்கு வரை அது சொன்னது கிடையாது, இனி சொல்லவும் மாட்டேன். யாக்கோபு மாதிரி யாரும் போராட வேண்டாம். என்ன தெரியுமா? யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்ப யாக்கோபு முந்தி என்ன செய்தார்? 2 பெண்களை காதலித்தார். சொல்றாங்க, நீங்க யாக்கோபு மாதிரி தயவு செய்து யாக்கோபு மாதிரி யாரும் போராடாதங்க. யாக்கோபு மாதிரி போராடுனா திரும்ப சர்ச்சு ஆராதனை முடிஞ்சு போகும்போது எப்படி போகணும்? நொண்டி நொண்டி போகணும். எத்தனை பேர் விரும்புறீங்க சர்வீஸ் முடிச்சுட்டு நொண்டி நொண்டி போகிறதுக்கு? யாரும் விரும்பல இல்ல. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அவன் முந்தி என்ன செய்தான்? 2 பெண்களை காதலித்தான். வாழ்க்கை வீணானது. அவர் கேட்கிறாரு, இனி என் குடும்பத்திற்கு நான் சம்பாதிக்கிறது எப்போது? அவர் கேட்கிறாரு. தெய்வத்தோடு போராடினான். ஆண்டவர் தொடை சந்தை அவர் தொட்டான். திருந்தினாரா? திருந்தல. ஜெபம் பண்ணதுனால ஒருத்தன் திரும்ப அவன் திருந்த மாட்டான். வசனத்தை கேட்டவன் இருதயத்தினுடைய தன்மை மாறணும். அவன் ஜெபம் பண்ணினான், தேவனோடு போராடினான், திருந்தல. அப்புறம் தம்பி அண்ணாச்சி வராரு. அண்ணாச்சியை பார்க்க போகும்போது லேயாளையும் பிள்ளை எங்க விட்டான்? முன்னாடி எதுக்கு அவன் வந்து அடிச்சா அது என்ன செய்யட்டும்? அது போட்டோம். எனக்கு பிரியமான மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களை எங்க விட்டான்? குணம் மாறிச்சா? தெய்வத்தோட போராடினவங்களுக்கு குணம் மாறுமா? மாறாது. வசனம் கேட்டு கீழ்படிஞ்சாதான் மாறும். புரிந்தவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. சர்ச்சுக்கு போறதுனால ஒரு விஷயம், அதுல மட்டும்தான் விஷயம் இருக்கிறது என்று நினைக்க கூடாது. நம்முடைய குணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். இன்றைய சபைகள்ல எல்லாம் தலைவரித்து ஆடுகிற ஒரு பிரச்சனை என்னன்னா, இதாத காதலிக்கும், அது இத காதலிக்கும், சர்ச்சுக்குள்ளேயே சண்டே ஸ்கூல்ல காதல், யூத் மீட்டிங் போனா அங்க காதல், கன்வென்ஷனுக்கு போனா காதல், சர்ச்சுக்குள்ளேயே காதல். அப்படியே என்ன செய்யறாங்கன்னா பேரண்ட்ஸ் ஏமாத்திடுறாங்க. சிலர் வந்து டயல் டோன் வச்சிருக்கிறாங்க போன்ல. காதலன் கூப்பிடும் போது தனி பாட்டு கேட்கும். அதுல சிலர் சினிமா பாட்டு வச்சிருக்காங்க. பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்கன்னா பிள்ளைகளுக்கு யாரோ கூப்பிடும் போது கிறிஸ்தவ பாட்டு கேட்கறது. இவங்க ரொம்ப திருப்திப்பட்டு இருக்கிறாங்க இந்த பாட்டை கேட்டுட்டு. சிஸ்டர், காதலன் கூப்பிடும் போது எந்த பாட்டு துணிக்கிறது தெரியுமா? மொபைல் போன்ல இப்போ என்னை நேசிக்கின்றாயா, அப்பா அம்மா கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியாது, வக்கரதையும் கோட்டமும் உள்ள தலைமுறை, கோணலும் மாறுபாடுமான தலைமுறை. அந்த தலைமுறைகள் பெற்றோரை ஏமாத்துறாங்க. சர்ச்சுக்குள்ள நடக்கிறதான விஷயங்கள். நான் நம்புறேன் இந்த சர்ச்சில் இருக்கிற யாருமே காதலித்து திருமணம் பண்ண மாட்டார்கள். ஆமன்னு சொல்றாங்க. சிலர் இருக்கிறத பார்த்தா காதலிக்கிற மாதிரி தெரிகிறது. காதலன் கூப்பிடும் போது தனி பாட்டு கேட்கும், என்னை நேசிக்கின்றாயா. இது சில பெற்றோர் புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே டயல் டோன் வீட்டை மாத்தினாங்க. காதலன் கூப்பிடும் போது அடுத்த பாட்டு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்,
நீர் மாத்திரம் போதும் எனக்கு. பேரண்ட்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, அவங்களுக்கு ரொம்ப திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறது, ஒரு திருப்தியை கொடுக்கிறது. என் பிள்ளை எல்லாரும் சினிமா பாட்டு வச்சிருக்காங்க, என் பிள்ளை கிறிஸ்தவ பாட்டு வச்சிருக்கணும். எந்த நேரத்தில் இந்த பாட்டு கேட்கிறது? கிறிஸ்தவ சபைக்குள்ள இன்னைக்கு எங்க நடந்து கொண்டிருக்கிறது? சர்ச்சுக்கு வெளியே காதல் திருமணங்கள் நடக்கிறது, அதே காரியம் சர்ச்சுக்குள்ள நடக்கிறது. நம்ம பிள்ளைகள் கேட்கிறாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட, கிறிஸ்தவ பேரண்ட், காதலிக்க கூடாதுன்னு பைபிள்ல எங்க எழுதப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறார்கள். எனக்கு வாசிங்கம்மா, உன்னத பாட்டு 8:6, கைண்ட்லி ரீட் உன்னத பாட்டு 8:6. உன்னத பாட்டு 8:6 பிள்ளைகள் கேட்கிறாங்க, பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகளே கேட்கிறாங்க, காதலிக்க கூடாதுன்னு பைபிள்ல எங்க எழுதி இருக்குது அப்படின்னு. இனி உங்க ஆயுஸ்ல கேட்க கூடாது. நல்ல சத்தமா வாசிங்கம்மா. நீர் என்னை உன்னுடைய இருதயத்தின் மேல் முத்திரையை போல், புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் காதல், மலையாள பைபிள்ல தெளிவாக இருக்கிறது. நேசம் காதல் மரணத்தை போல் வலிது. நேச வைராக்கியம். இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன். நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண, நாங்க அப்பாயமாயி செத்துருவோம். நீங்க செத்தா எனக்கு என்ன, செத்தா நாங்க அடக்கம் பண்ணுவோம், வேற என்ன, இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவோம். சர்ச்சை வெளியே இருக்கிறவன் சொல்றான் அங்க காதல் இருக்கிறது, சர்ச்சுக்குள்ளே அதான் இருக்குது. இந்த திருச்சபையிலே, ஏலிம் சர்ச் ஆஃப் காட்லே காதல் திருமணம் என்பது நடக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்கு ஒரு வேண்டுகோள். இந்த பைபிள்ல கடைசியில் ஒரு வெள்ளை பேப்பர் இருக்குது இல்லையா? அந்த வெள்ளை பேப்பர் எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? பைபிள் வாசிக்கும் போது, பிரசங்கம் கேட்கும் போது நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தை எழுதுறதுக்கு தான் அதை வச்சிருக்குது. கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருமே அந்த வெள்ளை தாளில் எழுதியிருங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு எழுதியிருங்க ப்ளீஸ். வேணுமா தயவு செய்து கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த சர்ச்சில் இனி காதல் திருமணம் என்று இந்த ஊர்லயே நடக்காது, வெளியே நடக்கும், ஆனால் உள்ள இனி நடக்கவே நடக்காது. தம்பிமார பைபிளை கொண்டு வந்தீங்கன்னா எழுதுங்க. சில நேரங்களில் கல்யாணம் ஆனவங்களும் எழுத வேண்டியிருக்கும், சரியா? ஏன்னா இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் இது ஒரு பெரிய பிரச்சனை. கிறிஸ்தவ சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. பிள்ளைங்க கேட்கிறாங்க, அம்மா காதலிக்க கூடாது பைபிள் எங்கம்மா எழுதியிருக்கு? அப்பா நான் இத்தனை நாள் பைபிளை வாசித்தேன், எங்கப்பா இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு சொல்லி கொடுக்க தெரியாது. வெளியே நடக்குது, உள்ளேயும் இதுதான் நடக்குது. அதனால ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி ஒரு துணையை தந்தாருன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவர் மைப்படுதுங்க. ஆண்டவர் ஒரு துணையை தந்தார் என்றால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் உனக்கு ஏற்ற துணையை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தம்பிமாரு தங்கச்சிமாரு எழுதிட்டாங்க. பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுங்க. உங்க மகளை இனி நம்பி காலேஜுக்கு அனுப்பிடலாம், ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். ஏன் பிரைஸ்லாம் சொல்லல? கவனத்தின் மத்தியில் குடியிருக்கிறாய். சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவர்கள் கவனம் உள்ளவர்கள், சர்ச்சுக்குள்ள இருக்கிறவர்கள் அவர்கள் கவனம் அற்றவர்கள். பல நேரங்களில் உள்ள இருக்கிறவங்களுக்கும் வெளியே இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை, எந்த வித்தியாசம் இல்லை. ட்ரெஸ் போட்டிருக்கிறது அதே மாதிரி, எல்லா பேச்சு, பழக்க வழக்கங்கள், செயல்பாடுகள் எல்லாம் தாறுமாறாக இருக்கும். அப்படி இந்த சர்ச்சுக்கு வெளியே இருந்து யாருங்க வருவாங்க? இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற மக்கள் நல்ல மக்கள் என்று நாம் இருக்கிற இடங்களில் மக்கள் சொல்ல வேண்டும். ஒரு வித்தியாசத்தை நிரூபித்து நாம் காட்ட வேண்டும். வெளியே இருக்கிறவர்கள் கபடம் உள்ளவர்கள், உள்ள இருக்கிறவர்கள் கபடற்றவர்கள். ஒரு கள்ளு கடைக்கு முன்னால ஒரு கிளியை வளர்த்து வந்தாங்க. கள்ளு கடைக்கு ஃப்ரெண்ட்ல கிளி அப்படியே தொங்கினி. அப்ப குடியாரங்க இதுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால கள்ளு கடையில் இருந்து கிளியை வித்துட்டாங்க. இதை யார் வாங்குறதுன்னா ஒரு பெந்தேகோஸ்து பாஸ்டர் வாங்கிட்டு போவாங்க. அதை கொண்டு போய் சர்ச்சில் ஃப்ரெண்ட்ல தொங்க விட்டுருக்கிறார். அப்ப ஒருத்தர் கிளிகிட்ட கேட்டாங்களா, கிளி கள்ளு கடையில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும், சர்ச்சில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும், இந்த ரெண்டுக்கும் ஒற்றுமை வேற்றுமை என்ன என்று கேட்டார். அப்ப கிளி சொல்லிச்சான், கள்ளு கடைக்கு வருகிறவங்க வரும்போது பேசாம வருவாங்க, போகும்போது பாடிக்கிட்டே போவாங்க. ஆனா சர்ச்சுக்கு வரவங்க வரும்போது பாடிக்கிட்டு வருவாங்க, போகும்போது பாடிக்கிட்டே போவாங்க. ஓகே கிளி, சரி கிளி, வேற என்ன ஒற்றுமை வேற்றுமை கிளி? கள்ளு கடைக்கு வருகிறவர்கள் வரும்போது ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க, போகும்போது ஒவ்வொன்றா அப்படின்னு விழுந்துட்டே இருக்கும். ஆனா சர்ச்சுக்கு வரவங்களுக்கு வரும்போது
ஓகேங்களே, நல்ல காரியங்களே, வேற என்ன வித்தியாசம் என்று கேட்டான். அப்புறம் கிளி சொல்லிச்சா, அங்க வாரவங்க தான் இங்க வராங்க, இங்க வாரவங்க தான் அங்க வராங்க. அங்க வாரவன் தான் இங்க வாரா, இங்க வாரவன் தான் அங்க வாரா. இது ரெண்டையும் நான் பார்த்தாச்சு அப்படின்னா சபை வளருமா? சபை வளருமா? வளருமா? வளராது, வளராது. உபவாசம் தேவை, ஜெபம் தேவை, பைபிள் வாசிப்பு தேவை, பரிசுத்த வாழ்க்கை தேவை. வித்தியாசத்தை காட்ட சர்ச்சுக்குள்ள இருக்கிற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவர்கள் கவனம் உள்ளவர்கள், ஆனால் சர்ச்சுக்குள்ள இருக்கிறவர்களோ அவர்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள். அந்த வித்தியாசம் தெரிகிறது. ஒரு கையை தட்டி ஆண்டவர் இயேசுவாவை நம்ம மாற்றி அமைக்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. அந்த ஒரு வித்தியாசத்தை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதற்காக ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில நேரங்கள்ல எல்லாம் நடந்துட்டே இருக்கும், பாட்டு, பிரேயர், உபவாசம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். கல்யாணம் நடக்கும் போது எப்படி நடக்கும்? கல்யாணம் எப்படி நடக்கணும்? எப்படிப்பட்ட கல்யாணம் நடக்கணும்? அப்பதான் உங்க பக்தி வெளியே தெரியும். சர்ச்சில் எனக்கு முன்னொரு பேர் இருக்கிறாங்க. சில நேரங்களிலே கல்யாணம் நடக்கும் போது ரொம்ப வேதனைப்படும். அந்த ஃபேஷன், அந்த அவங்க ட்ரெஸ் பண்ணி வருகிறது. எங்க ஊர்ல ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்கு. பாஸ்டர் முந்தின நாளில் ஜெபம் பண்ண போனேன். கேட்டு திருந்திக்கிடுங்க. கல்யாணத்துக்கு உன்னுடைய பரிசுத்தத்தை நிரூபிக்க வேண்டும். கல்யாணத்திற்கு பரிசுத்தத்தை நிரூபிக்கணும். கல்யாணத்துக்கு அன்னைக்கு ஏசியன் பெயிண்ட், பர்கர் பெயிண்ட், ஜோட்டூன் பெயிண்ட் எல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு வருவாங்க சர்ச்சுக்கு. அது வரை வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வர பார்ட்டிகள். கல்யாணத்துக்கு வரும்போது என்னென்னலாமோ சிலருக்கெல்லாம் உடம்புல பாம்பு கப்படம் இருக்கு, ஸ்டிக்கர். அப்படியெல்லாம் கர்த்தர் கொடுக்க மாட்டான். ஏன் ஆண்டவர் என்ன செய்வாருன்னா, அப்படி சொல்லுங்க சிஸ்டர், நீங்க இருக்க வேண்டிய எந்த இடத்துல ரெண்டாவது காரணம் ஆண்டவர் பைபிள் சொல்லுகிறது, நான் அவருக்கு ஏற்ற துணையை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சரியா? அப்புறம் சில இடங்கள்ல வந்து பொம்பளைகள்கிட்ட கேட்கிறாங்க, உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணுமா அப்படின்னு. ஒரு பாஸ்டர் கேட்டார், எங்க ஊர்ல உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்? அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? பாஸ்டர், அவன் எந்த சாக்கடையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு அம்மா இருக்கக்கூடாது. என்ன அநியாயமோ என்ன! இந்த காலத்துல நாங்க எல்லாம் ஊழி செய்துட்டு இருக்கோம். கல்யாணம் இருக்கிற நேரத்துல நாங்க அனுபவிக்கிற கஷ்டங்கள் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, ஒரு விசுவாசி கல்யாணமா இப்படியா நடக்கும், இப்படியா பெயிண்ட் அடிக்கிறது, இப்படியா ட்ரெஸ் பண்ணுகிறது, இப்படியா இருக்கிறது, இத்தனை நாள் வாழ்ந்ததெல்லாம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? வெளியே இருக்கிறவங்க வந்து கவனம் உள்ளவர்கள், உள்ள இருக்கிறவர்கள் கவனற்றவர்கள். உன கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தணும். வெளியே இருக்கிறவர்கள் கவனம் உள்ளவர்கள், உள்ள இருக்கிறவர்கள் கவனற்றவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ரெண்டு பழைய நண்பர்கள் சென்னையில பஸ் ஏற வந்தாங்க. அவர் ரெண்டு பேரும் பார்த்தோட பயங்கரமான சந்தோஷம். ரெண்டு பேரும் ஹாய் எப்படி இருக்கிறா அப்படின்னு கேட்டாங்க. பயங்கர சந்தோஷம். நேரம் பேசிக்கிட்டாங்க. அப்ப ஒருத்தன் மற்றவர்கிட்ட கேட்டாங்க, உனக்கு எங்கடே போகணும்? எனக்கு அந்த ஊருக்கு போகணும். உனக்கு பஸ் நம்பர் என்னடா? 5. அவன் மத்த இவன் அவன்கிட்ட கேட்டான், உனக்கு பஸ் நம்பர் எதுடா? எனக்கு 3 இடம் அப்படின்னாங்க. அப்போ இவனுக்கு 5 அவனுக்கு 3. இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் வந்துதான், போர்டுல இருந்தா 53. 2 லூஸ் அதுல இருந்துச்சு. எங்க தெரியாது. பக்கத்து வீட்டுல இன்னொரு அம்மா எழுதுனாங்க, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அடிக்கடி என்னுடைய கோழி கூட்டிலே முட்டை காணாமல் போகிறது பழக்கமாக இருந்தது. ஆண்டவர் இன்றைக்கு முட்டை கல்லியை கண்டுபிடிக்க உதவி செய்கிறார். நாடு உருப்படுமா? எங்க சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவன் சிங்க மாதிரி இருப்பான். யாரை கடிச்சு குதறலாம், யாருக்கு பொருளை திருடலாம், யாரை எப்படி கெடுக்கலாம். சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க சிங்கங்களாக இருக்கக்கூடாது. சர்ச்சுக்குள்ள இருக்கிறவர்கள் ஆட்டு குட்டிகளாக இருக்க வேண்டும். அவர்கள் கவனற்றவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பிரைஸ்லாம் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப எத்தனை கருத்து பார்த்தோம்? 2 கருத்து பார்த்தோம். முதல் கருத்தை சொல்லுங்க. சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவர்கள் கவனம் உள்ளவர்கள், சர்ச்சுக்குள்ள இருக்கிறவர்கள் கவனற்றவர்கள். சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவர்கள் சிங்கங்கள், சர்ச்சுக்குள்ள இருக்கிறவர்கள் ஆட்டுக்குட்டிகள், கவனற்றவர்கள், அடிக்க கொண்டு போகும் ஆளை போல இருக்கிறவர்கள். மூன்றாவதாக
பாருங்கள், உன்னத பாட்டு 2:2. சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, வெளியே இருக்கிறவங்க எப்படி இருப்பார்கள்? சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க நல்ல அமைதலாக இருக்க வேண்டும். அமைதலாய் ஜீவனை பண்ணுகிறதற்கு ஆண்டவர் நம்ம இழைத்திருக்கிறார். அகங்காரத்தோடு சர்ச்சுக்குள்ள கால் வைக்கவே கூடாது. சர்ச்சுக்குள்ள அகங்காரத்தோடு, கர்வத்தோடு, பெருமையோடு சர்ச்சுக்குள்ள காலை வைக்க கூடாது. சென்னையை சார்ந்த ஒரு போதகர் சொன்னார், ஒரு வீட்டுல பிரேயருக்கு போனாங்க. நல்லா கவனி, ஒரு வீட்டுல பிரேயருக்கு போனாங்க. பிரேயர் பெரிய பணக்காரர். அப்ப நாங்க சர்ச்சுக்கு போயாச்சுன்னா நாங்க சொல்லுவோம், நாங்க சொல்லி, ஆண்டவரே இந்த குடும்பத்தினுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னே அந்த தாத்தா சொன்னாங்களா, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண வேண்டாம். ஏன்னா எத்தனை மூட நெல் இருக்குது, வாழை தோட்டம் இருக்கிறது, ஏகப்பட்ட சொத்து, தேங்காயெல்லாம் வெட்டி கொண்டு வந்து குவிச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு தாராளம் தந்திருக்கிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ண வேண்டாம், மீதி காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இவர் பார்க்கிறாரு, என்னடா தலக்கரம், இப்படியும் தலக்கரம் உண்டா? தலக்கரம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? நீங்க இந்த மேட்ச் பாக்ஸ் தீப்பெட்டி பார்த்துருக்கீங்கல்ல, தீப்பெட்டி இருக்குதுல்ல, தீப்பெட்டியை அடிக்கும் போது தீ எங்க பிடிக்கும்? அந்த பாக்ஸ்ல பிடிக்குமா, அந்த குச்சில பிடிக்குமா? குச்சில பிடிக்கும். ஏன் குச்சில பிடிக்குது தீ? அதுக்கு தலக்கரம் கூடுதல், அதுக்கு தலக்கரம் கூடுதல். புரிஞ்சவங்க மாத்திரம் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். சர்ச்சில் சில ஆட்கள் தலக்கரத்தோட இருப்பாங்க. கணிங்க, தலக்கரம் உள்ள ஊழியர்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். தலக்கரம் உள்ளவங்க ஒரு ஏஜ் தாண்டியாச்சுன்னா அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்கவே முடியாது. அகங்காரம் தான் பேசுவாங்க, அகங்காரத்தை தான் பேசுவாங்க. ஆனா சமாதானமா அவங்க மறித்து, நான் இத்தனை நாளில் நான் பார்த்ததே இல்லை. ஏன் தெரியுமா? ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரியாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவர்கள் தாழ்மையாக பேசுகிறதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்ம தாழ்மையாக பேசுகிறதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ண வேண்டாங்க. அவர் சரி ஜெபம் பண்ணிட்டு வந்தார். ஒரு வாரம் தாண்டி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல என்ன போன் கால் வந்துதான். மக கூப்பிடுறான், பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர், அப்பா இங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்கிறாரு, வந்து ஜெபம் பண்ணுங்க. போய் பார்த்தா அவருக்கு தண்ணியும் சாப்பாடும் எல்லாம் டியூப் வழியா போயிட்டே இருக்கு, வயிற்றுல டியூப் வழியா போயிட்டே இருக்கு. மக மன்னிப்பு கேட்டார். அப்பா தலக்கணத்துல அந்த வார்த்தையை பேசுறாரு, பாஸ்டர் மன்னிச்சுக்கிடுங்க, அடுத்த வாரத்துல இத ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வாய் வழியா சாப்பாடு போகாம டியூப் வழியா போயிட்டு இருக்குது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறது எதுக்கு? டியூப் வழி போகாம எது வழியா போகணும்? நல்ல மக்கள் கையை தட்டி அதுக்குதான் அந்த ஜெபம் பண்ணுகிறது. ஆனா அந்த சர்ச்சுக்குள்ள நம்ம பெருமையாக ஒரு சிங்கத்தை மாறி சிலர்கிட்ட பேச்சு கொடுக்கவே முடியாது. பேச்சுல வந்து ரொம்ப கடினமான வார்த்தைகளை அவர்கள் பேசுவார்கள். சிலருடைய குடும்பத்திலையும் அவங்க நிம்மதி இல்லாத காரணம், புருஷன் வந்து எப்போதும் மனைவி கிண்டிட்டே இருப்பான், எப்போதும் ஞாண்டிட்டே இருப்பான், எப்ப பேசினாலும் ஞாண்டிட்டே இருக்கிறார். ஒரு நாள் நிம்மதி வராது. மனைவிட்ட பேசும்போது நிம்மதியான நல்ல வார்த்தையை பேசுங்க. மண்ணாங்கட்டி மாப்பிள்ளைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகளை பேசுறவங்களா இருக்கணும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பைபிள் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறதுனால், அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம், பேசுங்க அப்படி ஸ்திரீயானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் கேட்கிறேன் சகோதரிகளே, சகோதரர்களே, உங்க மனைவி கிட்ட அழுது ஏதாவது ஒரு காரியத்தை சாதிச்சிருக்கீங்களா? ஏன்னா உங்களுக்கு பரிசுத்தமான இப்ப பேர் கொடுக்கணும், அதுக்காக ஒருத்தர் கிடையாது. இல்ல கையை காட்டுறாங்க. இல்ல சரி, உங்கள்கிட்ட கேட்க, நீங்க புருஷன் அழுது காரியங்களை சாதித்திருக்கிறீங்களா? சாதிச்சது எல்லாமே அப்படிதானே சாதிச்சீங்க. என்ன வித்தியாசம்? இந்த மண்ணாங்கட்டி மாப்பிள்ளைகள் நாங்க வந்து மனைவி கிட்ட கொண்டாடிட்டு அழுது ஒன்னும் சாதிச்சது இல்ல, நீங்க அழுது சாதிச்சிருக்கீங்க. என்ன தெரியுமா? எங்களை ஆண்டவர் எதுல இருந்து எடுத்தாரு தெரியுமா? மண்ணில இருந்து எடுத்தாரு. அதனால எங்களுக்கு பேர் மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை. உங்களை எதுல இருந்து எடுத்தாரு? எலும்புல இருந்து. எலும்பு எத்தனை மணிக்கூர் தண்ணியில போட்டாலும் என்ன செய்யாது? இந்த எலும்புரிக்கு பொண்ணுக்கு கண்ணீர் இந்த மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை விழுந்த உடனே அது என்ன செய்யுது? அது என்ன செய்யுது? அது கரைஞ்சு போய். கர்த்தருடைய பிள்ளைகளே,
சிலர் வந்து ஏன்னா பொண்ணு எப்போதும் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா என் புருஷன் என்கிட்ட அன்பா பேசணும், நான் தப்பு செஞ்சாலும் என்னிடத்துல அன்பா பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. சில நேரங்களில் அந்த மாதிரி இல்லை. ஒரு கணவர் மனைவி 2 பேரும் சண்டை போட்டாங்க, காலையில சண்டை போட்டாங்க. சண்டைக்கு நம்ம ஊர்ல சொல்லியா கொடுக்கணும். சாலமன்கிட்ட கேட்டா சொல்லுவாரு, பொம்பளைட்ட சண்டைக்காரியான பொண்ணு இருக்கிற வீடு எப்படி இருக்குன்னு. அவர் முதல்ல என்ன சொல்றாரு தெரியுமா? சாலமோன், சண்டைக்காரியான ஸ்திரீயோடு வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம் வீட்டில் மூலை. முதல்ல சொல்றது வீட்டு மூலை. ஏன்னா 700 + 300 1000 மனைவிகள். சேர வாங்கினா எல்லாம் எப்படி இருக்கணும்? ஒரே திசையில இருக்கணும், இல்லன்னா வருவாங்க வருவாங்க. சண்டை போட்டு ஞானி இப்ப எங்க போயிருக்காரு? வீட்டு மூலையில போயிருக்கிறாரு. அங்க இருந்தா இருக்க விடுவாங்களா? இல்ல முடியல. அங்கே சண்டைக்கு போனாங்க. 2வது சொல்றார், சண்டைக்காரியான ஸ்திரீயோடு வீட்டில் மூலையில் குடியிருப்பதை பார்க்கலும் வீட்டின் மாடியில் குடியிருப்பது நலம். அங்க இருந்தா இருக்க விடுவாங்களா? ஏணி எடுத்து ஏறி அங்க போய் இறங்கி வர அப்படின்னு கேட்டு அங்க சண்டை போட்டாங்க. 3வது சொல்றாரு, சண்டைக்காரியான ஸ்திரீயோடு வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும். காலையில சாயங்காலம் வர 2 பேருடைய பேச்சும் சரியில்லை. இந்த அம்மா அவரை குட்டுது, இவர் அவங்கள குட்டுறாங்க. காலையில இருந்து சண்டை ஒரு ஃபேமிலியில. சாயங்காலம் ஷாப்பிங் போறதுக்கு போனாங்களாம். போகும்போது ஒரு பெரிய காம்பவுண்ட்ல ஆடு மாடு கோழி பன்னி இதெல்லாம் வளர்த்துறாங்க. பார்த்த உடனே மாப்பிள்ள வந்து பின்னாடி இருக்கிற மனைவி கிட்ட சொன்னாங்க, டி இங்க பாரு, உங்க குடும்பத்தில் உள்ள நண்பர்கள் எல்லாம் இங்க நிக்கிறாங்க. அவளும் எம்எஸ்சி பிஎட், அவளை விட்டு கொடுப்பாளா? அவங்க என்ன தெரியுமா? நான் இந்த குடும்பத்துல பிறந்ததல்ல, என்னை கட்டிட்டு வந்தது. நான் இதுல பிறந்ததல்ல, இதுல என்னை கட்டிட்டு வந்தது. நிறைய பேருக்கு இல்லற வாழ்க்கையிலே சில வீட்டுல கணவன் சிங்கம் மாதிரி இருக்கிறாங்க, சில வீட்டுல மனைவி சிங்கம் மாதிரி இருக்கிறாங்க. ஒரு அமைதலான ஒரு வாழ்க்கை நிறைய பேருக்கு இல்லை. ஒரு பாஸ்டர் சர்ச்சில் சொன்னாரா, எல்லாரும் அடுத்த வாரம் வரும்போது உங்களுக்கு ஆண்டவர் தந்த சிலுவையை கொண்டு வாருங்கள். எல்லா சகோதரர்களும் போய் வீட்டுல போய் உட்கார்ந்து யோசிக்கிறாங்க, கடவுள் எனக்கு என்ன சிலுவை தந்தாரு? என்ன சிலுவை? என் மனைவி தான் சிலுவை, வேற என்ன? அவதான் எனக்கு சிலுவை. அடுத்த வாரம் அதை தூக்கி உப்பம்படம் தூக்குற மாதிரி தூக்கி கொண்டு சர்வீஸ்ல விட்டுட்டு வந்து உட்கார்ந்த உடனே பக்கத்துல இருந்தவர்கிட்ட கேட்டாரா, அறிவிப்புல பாஸ்டர் போதாரம் சொன்னது மறந்துட்டு தான் என்ன? எல்லாருக்கும் ஒரு சிலுவையை தந்திருப்பாரு, அதை கொண்டு வரணும் அப்படின்னு. ஏன் சிலுவையை நான் கொண்டு வந்தேன் பார்த்தேன். உன் சிலுவை எங்கன்னு கேட்டேன். அவன் சொன்னேன், படுவாவி, உனக்கு தந்த சிலுவையை தூக்காவது முடிஞ்சது, எனக்கு ஒண்ணு தந்திருக்கிறாரு. தூக்க கூட முடியாது அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஒரு கசப்புணர்வோடு வாழுகிறாங்க. மிருதுவான குணங்கள் இல்லை, கீழ்ப்படுகிற பண்புகள் இல்லை, சமாதானமாக பேசுறது இல்லை. சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவங்களும் சிங்கங்களை போல இருக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்களும் அவங்க சிங்கங்களை போல இருக்கிறாங்க. என் அன்பு பிள்ளைகளே, வெளியே இருக்கிறவங்க சிங்கங்களை மாதிரி இருக்கட்டு, உள்ள இருக்கிறவங்க ஆட்டுக்குட்டிகளை போல இருக்கிறது. நம்ம ஆண்டவர் அழைப்பது சிங்கத்தை போல இருக்காது, ஆண்டவர் நம்ம அழைப்பது ஆட்டுக்குட்டிகளை போல இருக்கிறதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்தார். இப்ப 2 கருத்தாச்சு. 3வது கருத்து, சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவர்கள் முள்ளுகளாக இருப்பார்கள், உள்ள இருக்கிறவர்கள் லீ புஷ்பமாக இருக்கணும். 3வது கருத்து. உதர பாட்டு 2:2. சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவர்கள் வெளியே இருக்கிறவர்கள் கவனம் உள்ளவர்கள், சர்ச்சுக்கு உள்ளே உள்ளவர்கள் கவனம் அற்றவர்கள். சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவர்கள் சிங்கங்கள், சர்ச்சுக்கு உள்ளே இருக்கிறவர்கள் ஆட்டுக்குட்டிகள். சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவர்கள் முள்ளுகள், சர்ச்சுக்கு உள்ளே இருக்கிறவர்கள் லீலி புஷ்பம். உன்னத பாட்டு 2:2. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமாக. அப்பா ஹல்லேலூயா, எங்களை மலர்களை போல மாற்றுங்கப்பா, எங்களை சாட்சி உள்ளவர்களாக மாற்றுங்கப்பா, நாங்கள் மறுமண கவலைகள பூக்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. என் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்வோமாக. சர்ச் வெளியே இருக்கிறவங்க முள்ளுகளாக இருக்கிறார்கள். ஆபீஸ்ல போனா முள்ளு, எங்க போனாலும் முள்ளுகளாக இருக்கிறார்கள். நாம சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க லீலி புஷ்பங்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். சில இடங்கள்ல மாமியாரு மருமகளை முள்ளுன்னு சொல்லுவாங்க.
சில இடங்கள்ல மருமகளை மாமியா முள்ளுன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல பெரிய பிரச்சனை பாருங்க, மாமி மருமகள் பிரச்சனை, பெரிய பிரச்சனை. பைபிள்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு யாரு சொல்லுங்க? பைபிளில் ஆசீர்வதிக்கப்பட்ட பொண்ணு யாரு? ரூத். வேற கருத்து ஏதாவது இருக்கா? இருக்கா? இல்ல. ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சில் கேட்டாரு, பைபிள்ல நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, இது ஆசீர்வதிக்கப்பட்டு யாரு யாரு? அப்ப ஒரு அம்மா சொன்னாங்க ரூத்னு, இன்னொரு அம்மா சொன்னாங்க மரியாளன், இன்னொரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு சொன்னாலாம் ஏவாள். யாருமே இப்படி சொல்லி கேட்டதில்ல. அவள்கிட்ட கேட்டாங்க, ஏமா அப்படி சொல்லுவேன்? பாஸ்டர், அவளுக்கு மாமி இல்ல பாஸ்டர். ஏவாளுக்கு இங்க எங்க ஊர்ல பெரிய பிரச்சனை. இந்த ஊர்ல மாமி மருமகள் சண்டை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். உள்ள மாதிரி தெரியுது பாருங்க. மாமி மருமகள் பெரிய சண்டை. இங்கிலாந்து இளவரசி டயானா மரித்த போது மாமியாருக்கு சொன்னாங்க, ஏமா உங்க மருமகள் கார் ஆக்சிடென்ட்ல மரிச்சு போனாள். மாமியார் சொன்னது என்ன தெரியுமா? கேட்டது என்ன தெரியுமா? உடனே அவள் அணிந்திருந்த ஆபரணங்கள் எங்கே? அடுத்த கேள்வி, அவள் அணிந்திருந்த ஆபரணங்கள் எங்கே? செத்தாளா? பாடி எங்க இருக்குது? கொஞ்சாவது உயிர் இருக்கா? அதெல்லாம் இல்லை. மாமி மருமகளுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இவ்வளவு. அது சர்ச்சுக்கு வெளியே இப்படிதான் இருக்குது, சர்ச்சுக்கு உள்ளே இப்படிதான் இருக்கு. என் சர்ச்சில் நானும் போராடுகிறேன், நான் போராடுகின்றேன். மருமகளை மதிக்கிறது இல்லை. சிலரை நல்லா மாத்துறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி இருக்கிறேன். ஒரு தடவை ஒரு கவுன்சிலிங் நடத்தின ஒரு ஞாபகம் இருக்கிறது. ஒரு வீட்டில் மாமி மருமகள். நீங்க பாருங்க, அந்த பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, என்ன கட்டிட்டு வரும்போது என் வீட்டுல என்ன நசுக்குறாங்க, அதனால நானும் என் மருமகளை நசுக்குவேன் அப்படி நினைக்கிற சிலர் இன்னைக்கு திருச்சபைக்குள்ள இருக்கிறாங்க. இன்னைக்கு மருமகளாக இருக்கிறவர்கள் நீங்கள் மாமியாக போகிறீர்கள். வட்டியும் வட்டிக்கு வட்டியும் குட்டியும் எல்லாம் சேர்த்து கிடைக்க போகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. மருமக்களே ரொம்ப ஆட்டம் போடாதங்க. வட்டி வட்டிக்கு வட்டி குட்டிக்கு குட்டி எல்லாம் சேர்த்து அமுக்கி குலுக்கி அளந்து சரிந்து உடம்படிக்கு என்ன செய்வா தருவா. நல்லா கவனமாக இருக்க வேண்டும். சில இடங்களில் மாமியார் நம்ம குழப்பவார். கவுன்சிலிங் என்னுடைய முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இப்போ தம்பி, இது நான் எம்டிவுக்கு அந்த பாடம் தான் நடத்திட்டு இருக்கிறேன். குடிகாரர்களை திருத்துவது எப்படி, குடும்ப பிரச்சனைகள் தீர்த்து வைக்கிறது எப்படி, மாமி மருமகள் சண்டைகளை தீர்த்து வைக்கிறது எப்படி, இப்படி ஒரு பெரிய ஒரு கேட்லாக் அதுல இருக்கிறது. சரி இருக்கட்டும். கவுன்சிலிங் பண்ணியாச்சுன்னா மருமகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாலும் கடைசியில, பாஸ்டர் அவங்கள்ட்ட நான் பேச முடியாது பாஸ்டர், ப்ளீஸ் நீங்க அந்த ஒரு சப்ஜெக்டை விட்டுட்டு வேற பேசுங்க. பேசி பேசி பார்த்தா கவுன்சிலிங் சக்சஸ் ஆகா. அவள்கிட்ட என்னம்மா இவ்வளவு தூரம் மாமிகிட்ட கசப்பு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், பாஸ்டர் வீட்டுல ஒரு கோழி செத்து போச்சு. எப்படி செத்துதுன்னு யாருக்கும் தெரியாது. என் மாமி அதை என்ன செஞ்சாங்கன்னா, அதனுடைய இறக்கைகளை எல்லாம் பின்னிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் கறி வச்சாங்க. கறி வச்சுட்டு அப்போது நான் கர்ப்பவதியாக இருக்கிறேன். கறி வச்சுட்டு இது விஷத்தன்மை உடையதா என்னன்னு பரிசோதித்து பார்த்தது முதல்ல கறியை எனக்கு தான் தந்தாங்க. சிலருக்கு கேட்கறது போல தெரியும். நான் ஒருவேளை மலையாளத்துல பேசினேனோ என்னன்னு எனக்கு தெரியல. கறிய ருசி பார்க்கறதுக்கு தந்தது முதல்ல யாரு கொடுத்தது? ஏன்னா மறுமலை சாகராளா என்னன்னு பார்த்துட்டு என்ன செய்யலாம், நம்ம சாப்பிடலாம். வெரி குட், நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி கேஸ்கள் காலத்துல வழங்காது. ஆமென். ஏன் ஆமென் சொல்லல? என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹalleluya. சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவங்க முள்ளு, சர்ச்சுக்கு உள்ள இருக்கிறது பூ. பிரைஸ் லார்ட், ஹalleluya. லீலி புஷ்பம் சர்ச்சுக்குள்ள இருக்கிறது, அதனுடைய பிள்ளைகள் மறந்து விடாதீர்கள். சில இடங்கள்ல நிம்மதியை கொடுக்க மாட்டான். மனைவி ஒரு போதும் அவரை நிம்மதியா வாழ விடவே மாட்டான். இன்னைக்கு சண்டை போடுறது பேரு விசுவாசின்னு பேரு. எப்போதும் சண்டை, என்ன செஞ்சாலும் குற்றம். இதுக்காகவா கர்த்தர் உங்களை அழைத்தார்? சமாதானமாய் ஜீவனம் பண்ணுவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பட்டை குத்து மாதிரி பேசுறது, அவரை வேலைக்கு விடுறதும் இல்ல,
அவர் வந்து நிற்க முடியாது, அசைய முடியாது. ஐயோ, சில வீடுகள் படுகின்ற பாடு பார்த்தாச்சுன்னா ஒரு விட்டு கொடுக்கும் தன்மையே கிடையாது. அந்த வெளியே இருக்கிற அந்த மிருக குணங்கள் எல்லாம் சர்ச்சுக்குள்ள இருக்கிறது. சில பெண்கள்கிட்ட இருக்கும். அவங்க எதுக்குன்னா கையை கட்டிட்டு வந்ததே குடும்பத்தை காலி பண்றதுக்காக. நிம்மதியா இருக்கா ஒரு நிமிட கனவை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க வந்து பிரசங்க கேட்க வந்திருக்கிறீங்க. உங்களால் உங்கள் புருஷன் சந்தோஷப்படுகிறாரா? உங்க வீட்டுல நிம்மதி இருக்கிறதா? நிம்மதி இருக்கிறதா? எல்லாம் கவனிங்க. ஏன்னா என்னை கர்த்தர் வித்தியாசமாக நடத்துகிறார். அதுக்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். தேவனுடைய தாசனாக நான் அவங்களுக்கு சப்பாட்டாவும் பேச மாட்டேன். நான் மொத்தத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் நான் பேசுறேன். அவங்களுக்கு சப்பாட்டா பேசல இடம் கர்த்தர் தந்ததை சொல்லுகிறேன். தேவனுடைய தாசனாகிய மோசையிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, நான் கூட இருப்பேன்னு சொன்னாரு. எனக்கு இளம் வயதுல பெரிய கன்ஃபியூஷனா இருந்த ஒரு விஷயம். ஆண்டவர் போகிற வழியில் மோசையை கொல்ல பார்த்தான். என்ன ஆண்டவர் இது போன்னு சொல்றாரு, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு போறாரு, போகிற வழியில் கொல்ல பார்த்தான். எனக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியல. எனக்கு இப்ப சமீபத்துல தான் புரிஞ்சு. ஏன் கொல்ல பார்த்தா தெரியுமா? அவருக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தா, சொன்னா கேட்கவே மாட்டான். பிள்ளைகளுக்கு 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணணும். இவன் அடமெண்ட் கேரக்டர், பிடிவாத சுபாவம் உள்ள ஒரு சுபாவம் உள்ள ஒரு பொண்ணு ஒரு வீட்டுல இருந்தாலும் அந்த வீடு அழிஞ்சே போயிடும். சகோதரர்களே, உங்களுக்கு அமைதலான வாழ்க்கையை இன்று முதல் கர்த்தர் தர போகிறார். மகிழ்ச்சியாக அல்லேலூயா சொல்லுவோம். ஐயா தட்டி ஆண்டவர் மகிமைப்படுவதற்காக ஆண்டவருக்கு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு தருவாராக. உங்க மனைவியினுடைய கேரக்டர் கர்த்தர் இன்றைக்கு ராத்திரியிலே பரிசுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் மாற்றி வைக்கிறார். மனைவி என்ன, மனைவிக்கு வந்து அடமெண்ட் கேரக்டர், என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அந்த மாதிரி சில பொம்பளைகள் சில வீடு அந்த வீடு அழிந்து போய்விடும். மோசைக்கு மனைவி அப்படிதான் இருந்தா. 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணணும். இவர் சொல்லி பார்த்தாரு, கேட்கல. கடைசியில் பார்த்தாரு, இங்க பாரு, உன் மாப்பிள்ளைய நான் அடிக்க போறேன், அப்பதான் நீ குணப்படுவ. உன் மாப்பிள்ளைக்கு ஒரு அடி கொடுப்பேன், அப்பதான் நீ திருந்துவேன். அல்லது அவனால உன்னை திருத்த முடியாது. மோசையை தேவன் கொல்ல பார்த்தான். உடனே பொண்டாட்டி பக்கத்தில் நிற்கிறான். பார்த்தா இந்த சாவுக்கு என்னன்னா அவர் காரணமா நான் காரணமா? நான் தான் காரணம். என்கிட்ட ஒரு பிடிவாத சுபாவம் இருக்கு. நான் புருஷன் நான் முன்னே விட மாட்டேன், பின்னாலே விட மாட்டேன், வலதுபுறம் விட மாட்டேன், இடதுபுறம் விட மாட்டேன். அவளுக்கு புரிஞ்சது. அவர் சொன்ன கருத்தை நான் இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணாததுதான் காரணம். உடனே ஒரு கல்லை எடுத்து பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணினார். மரணம் அந்த வீடை விட்டு போய்விட்டார். கையை தட்டி ஒரு அடமெண்ட் கேரக்டர் உள்ள ஒரு பிடிவாத சுபாவம் உள்ள ஒரு பெண் ஒரு வீட்டில் இருப்பானால் அந்த வீடு உருப்படாது. அந்த வீட்டுல நிம்மதி இருக்காது. பாட்டு இருக்கும், பிரேயர் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அந்த குடும்பம் முன்னேறாது. அதனால என்னன்னா தாழ்மையோடு வாழ கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் முள்ளா இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம அழைக்கல. இருக்கிற இடத்துல ஒரு லீலி புஷ்பமா இருக்கணும். உங்க புருஷன் கேட்டா உங்க மனைவி எப்படி சந்தோஷமானவள், அவளை புரிந்து நான் வாழவே முடியாது. புருஷர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னா உங்களுக்கு கிடைக்கிறத விட அதிக ஆயுசு மனைவிக்கு கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணணும். சகோதரர்களே, நான் சொல்லுறது ஏற்றுக்கொண்டவர்கள் ஒண்ணு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கணவன் இல்லாமல் மனைவியால் உயிர் வாழ முடியும். ஏன்னா அவளுக்கு சமைக்க தெரியும், மார்க்கெட்டுக்கு போக தெரியும், டீ போட தெரியும். சிலருக்கு டீ போடவும் தெரியாது. சிலர் டீ போட்டா டீயா காஃபியான்னு தெரியாது. அது வித்தியாசம் தெரியாது. தெரியணும்னா லேபுக்கு அனுப்பி செக் பண்ணணும், இது காஃபியா டீயானா அப்படி போட்ட ஆட்களும் இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த மண்ணாங்கட்டி எங்களுக்கு மாப்பிள்ளைக்கு சமைக்க தெரியாது, மார்க்கெட்டுக்கு போய் பொருட்கள் வாங்க தெரியாது, காஃபி போட தெரியாது, டீ போட தெரியாது, எங்களுக்கு வந்து கறி வைக்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. எங்களால வாழ முடியாது நீங்க இல்லாம. ஆனா நீங்க நாங்க இல்லாம உங்களால வாழ முடியும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றிலிருந்து மனைவிக்காக எனக்கு தருகிறத விட ஒரு வயசாக அவளுக்கு கூட கொடுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்றவங்க தம்பி சகோதரர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் அல்லேலூயா சொல்லல. எப்போ உங்களை தள்ளி விடலான்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஏன்னா நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது, ஆனா நாங்க இல்லாம உங்களால வாழ முடியும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நல்ல அமைதலான குடும்பங்களாக இருக்கு. சில வீட்டுல இந்த மாதிரி பிடிவாதங்கள் இருக்கிறது. ஒரு வீட்டுல இன்னைக்கு சண்டை சண்டை வேற ஒண்ணு இல்ல. குழந்தை வந்து பொண்ணு குழந்தை ஆயிடுது. முதல்ல ஒரு குழந்தை பிறந்து, 2வது மாமியார் மருமகள் கற்போதையாக இருக்கிறான். சாப்பிட இருக்கும் போதெல்லாம் மாமியும் சொல்லுவாங்களாம், அடுத்த குழந்தையாக ஆணா இருக்கணும், அடுத்த குழந்தையாக ஆணா இருக்கணும். இவளுக்கு பயங்கர சங்கடம். ஐயோ, நான் முள்ளுகளுக்கு இடையில ஒரு மலர் இருக்கிற மாதிரி இருந்துட்டு இந்த குடும்பத்துல எப்படிங்க நான் வாழுகிறது? அடுத்த பிள்ளை ஆணா இருக்கணுமா? ஆனா பொண்ணான்னு நிர்ணயிக்கிறது நானா? இவ பார்த்தா எந்த வீட்டுல எப்படி வாழுகிறது?
ஒரு நாள் புருஷனை கூட்டிட்டு என்ன செஞ்சான்னா லேப்ல போய் செக் பண்ணுறதுக்காக போனான். அது சொல்லிட்டு போக முடியாது. போக மாமியார் கேட்டாங்களா எங்க போறீங்கன்னு. அப்ப தீர்க்கதரிசியை பார்த்து போகிறோம் என்று சொல்லிட்டு போய் லேப்ல போய் செக் பண்ணி பார்த்தா, ஸ்கேன் பண்ணி பார்த்தால் அடுத்த குழந்தைக்கு பெண் குழந்தை வரும்போது சங்கடத்தோட வராங்க. வரும்போது மாமியார் கேட்டாங்களா தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்கம்மா? தீர்க்கதரிசி சொன்னாங்க அடுத்த குழந்தை ஆணாக இருந்தால் பிறக்கிற நாளில அந்த பிள்ளையின் தாத்தாய் பாட்டி அன்னைக்கு செத்துருவாங்க. அடுத்தது பெண் குழந்தையா இருந்தா 80 வயசு வரை உயிர் வாழுவார்கள் என்று சொன்னாங்க. போட்டாங்களா 21 நாள் உபவாச ஜெபம். எதுக்கு? அந்த பிள்ளை என்ன இருக்கணும்? பொண்ணா இருக்கணும். அதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட மாமியாருக்கு இடையில இப்படி இருந்தா தான் இருக்க முடியுங்க. சரியா? ஏன்னா பொண்ணுக்கு பிழைக்க தெரியும். பாத்தீங்களா? இப்படிதான் இருக்க முடியும். நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறது. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை வாழவே விட மாட்டாங்க, அசையவே விட மாட்டாங்க, முள்ளுகளாக இருக்கிறார்கள். ஆபீஸ்ல போனா, ஊர்ல இருந்தா, வருகிற இடங்களில் எல்லாம் சில இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவர்கள் முள்ளு, சர்ச்சுக்கு உள்ளே இருக்கிறவர்கள் லீல் புஷ்பம். ஒரு கருத்தை கூட சொல்லி நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. நான் ஆசிரியராக இருக்கிறதுனால பெல் அடிச்சு கிளாஸ் நிறுத்துறது இயல்பு. அதனால நேரம் நெருங்குகிறது. நான் முடிக்க போகின்றேன். ஏசாயா 6:5. ஏசாயா 6:5. சர்ச்சுக்கு வெளியே உள்ளவர்கள் அசுத்த உதடு உள்ளவர்கள், சர்ச்சுக்கு உள்ளே இருக்கிறவர்கள் பரிசுத்த உதடு உள்ளவர்கள். உள்ள கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன். சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவர்கள் அசுத்த உதடு உள்ளவர்கள், கடினமான வார்த்தைகளை பேசுகிறார்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆனால் சர்ச்சுக்குள்ள இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எரேமியா 17:16. எரேமியா 17:16. நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன், இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை, ஆபத்து நாளை விரும்புகிறதும் இல்லை என்று நீர் அறிவீர். என் உதடில் இருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையாக இருக்கிறது. சர்ச்சுக்குள்ள உள்ள மக்கள் சொல்லுறாங்க, என் வாயிலிருந்து புறப்படுகிறது எல்லாம் செவ்வையாக இருக்கிறது. சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவங்க சொல்றாங்க, ஐயோ அசுத்த உதடு உள்ளவர்கள், அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள், கெட்ட வார்த்தைகள் பேசுகிறவர்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு பேசுகிற வார்த்தையே ஒரு நாளிலே நிச்சயமாக நம்மை நியாயம் தீர்க்கும் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது. ஒரு போலீஸ் அதிகாரியை நான் அறிவேன். அவரு நாகர்கோயில்ல இருந்தார். பைபிள் காலேஜ்ல ஒரு பாஸ்டர் நாகர்கோயில உள்ளவர். அவர் முந்தி குட் நியூஸ் மிஷன்ல அவர் பாஸ்டராக இருந்தார். அவருக்கு பைபிள் காலேஜ்ல எல்லா கோர்ஸும் முடிச்சாரு. பிடிஹெச் முடிச்சாரு, பிடி முடிச்சாரு, எம்ஏ முடிச்சாரு, எஸ்டிஎம் முடிச்சாரு. இந்த கோர்ஸ்களை எல்லாம் முடிச்சாரு. அவருடைய சர்வீஸ்ல சர்ச்சுக்கு போற வழியில ஒரு டெம்பிள் இருக்கிறது. அவங்க எப்போதும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. வார்த்தைகளே நியாயம் தீர்க்கும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அவங்க பெட்டிஷன் கொடுத்தாங்க. போலீஸ் அதிகாரி வந்தாங்க. அந்த போலீஸ் அதிகாரி இன்னைக்கு சர்வீஸ் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவரு நான் இத்தனை வருஷமா நடத்துறேன், நான் இன்னைக்கு பிரேயர் நடத்துவேன் சார். உடனே இந்த போலீஸ் அதிகாரி போய் மனைவி இடத்துல சொல்றாரு, ஏமா ஒரு மாப்பிள்ளை வேணுமா, அவன்கிட்ட சொல்லு, அவன் தலை உள்ள போகுது, அவன் தலை உள்ள போகுது, உன் மாப்பிள்ளை கிட்ட சொல்லு, பேசாம போக சொல்லு. அவன் சொல்றான், மனைவி இருக்கிறார். அப்படி ஒரு இறந்து போன, ஒரு ஆக்சிடென்டில் மறித்து போன ஒரு போதகரை இம்சைப்படுத்துகிறான். கேட்டுட்டு இருந்தவங்க ஒன்றுமே பேசல. எல்லாருடைய ஜீவன் அப்பாவினுடைய கையில் இருக்கிறது. எதுக்கு இந்த வம்பு வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஏனென்றால் அதுவே நாளைக்கு நம்ம நியாயம் இருக்கும். இது சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவன் தான் வம்பு பேசுவான், சர்ச்சு உள்ள இருக்கிறவன் தாழ்மையாக பேசுவான். கேட்டுட்டு அந்த போதகர்கள் போயிட்டாங்க. அவர் பேங்க்ல வேலை. அடுத்த நாள் காலையில ஒய்ஃப் டீச்சர், ஒய்ஃப ஸ்கூட்டர்ல பின்னால உட்கார வச்சு ஸ்கூல்ல கொண்டு விடுறதுக்கு போறாரு. போயிட்டு இவருக்கு பேங்குக்கு போகணும். மார்த்தாண்டத்துல இருந்து போகிற வழியில ஆக்சிடென்ட் ஆகி மனைவி ரோட்டில் விழ, மனைவியின் மேல வாகனத்தினுடைய சக்கரம் ஏறி இறங்கி போன. அடுத்த நாள் நிறைய நாள் தாண்டி அல்ல,
வெரி நெக்ஸ்ட் டே சர்ச்சுக்குள்ள இருக்கிற என் அன்பு மக்களே, நானும் நீங்களும் பேசுகிற வார்த்தை நாளைக்கு நம்மை நியாயம் தீர்க்கும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ரொம்ப பயத்தோடு ரொம்ப நடுக்கத்தோடு ஆண்டவரை சேவிக்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். I am going to conclude. இப்படி தெய்வ பக்தியோடு வாழ்ந்தால் அதன்